குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் திவாகர் சுந்தரராஜன். முதல்ல டிஸ்க்ளைமர் பார்த்துடலாம், அப்புறம் நிஃப்டியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருவோம். இதில் இன்னைக்கு என்ன பொசிஷன் ஆஸ் யூஷுவல் இப்போலாம் கேப் டவுன்னா 5 வருது. இது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஒன்றும் இல்லை. வி ஷுட் பி ப்ரிப்பேர்ட். ஏன்னா நம்மளால் வந்து புட் ஆப்ஷனை போட்டுட்டு நைட்டு ஹோல்ட் பண்ண முடியாது, ஏன்னா நம்மளால அந்த அளவு லாஸ் தாங்க முடியாது. பட் சில பேர் வந்து புட் ஆப்ஷன் செல் ஆன் ரைஸ் கான்செப்டில் புட் ஆப்ஷன் போட்டு ஒரு எட்ஜிங் போகலாம். எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் வாங்குறீங்க, அட் மணியில் புட் ஆப்ஷன் வாங்குறீங்க. மார்க்கெட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 23,151 இருக்குது. இப்போ மார்க்கெட் முடியும் போது இன்னும் கீழே இருக்க போது நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா 23,150 அந்த அட் மணி ஆப்ஷனை புட் ஆப்ஷனை வாங்கிட்டு அவுட் ஆஃப் த மணி விற்கணும். ஒரு 200 பாயிண்ட் 23,000 உடையும் அப்படின்னா 23,000 புட் ஆப்ஷனை விற்கணும். ஸோ இப்போ மார்க்கெட் என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து அன்லிமிட்டட் ஆகாது, ப்ராஃபிட்டும் அன்லிமிட்டட் கிடையாது, ரெண்டுமே லிமிட்டட் ஆகிடும். இப்போ நம்ம பொதுவாக ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அன்லிமிட்டட், லாஸ் லிமிட்டட். லாஸ் லிமிட்டட்னா நீங்கள் கொடுத்த கேபிட்டல் மொத்தமும் போயிடும், ப்ரீமியம் மொத்தமும் போயிடும், அதுதான் லாஸ் லிமிட்டட்னு சொல்கிறோம். ஆனால் ப்ராஃபிட் வந்து அன்லிமிட்டட். இப்போ நான் சொல்கிறது எப்படின்னா, இது வந்து ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மார்க்கெட் கீழே போகுது, நாம் என்ன பண்ணுறோம், ஸ்டாப் லாஸ் போகிறதுக்கு பதிலாக ஸ்டாப் லாஸ் போகிறதுனா உங்களுக்கு ஹிட் ஆகிடும். இப்போ நாம் என்ன பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருக்குது, 23,164 இருக்குது மார்க்கெட். வந்து நாம் என்ன நினைக்கிறோம், மார்க்கெட் இன்னும் 22,500 வரைக்கும் போகும், இல்லை 23,874 வரைக்கும் போகும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோன்னா, இப்போ வர செவ்வாய்க்கிழமைக்கு மேலே அடுத்த செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பீரியை 1 வீக் தள்ளி 23,150 ஆர் 23,200 புட் ஆப்ஷனை வாங்கிட்டு 22,800 புட் ஆப்ஷனை விற்றுணும். ஸோ அப்போ இந்த மார்க்கெட் இதுவரையும் போகிற வரையும் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கு. அதுக்கு மேலே போச்சுன்னா ப்ராஃபிட் கிடையாது, அதோடு இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் இங்கே வாங்கிட்டு மார்க்கெட் இங்கே போனதுக்கப்புறம் நம்ம விற்றுடணும். ஸோ என்ன, எப்படி ப்ராஃபிட் மார்ஜின் கால்குலேட் பண்ணுறது அப்படின்றதுக்கு அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் பார்த்தாலும் தெரியலாம், இல்லை ஏதாவது நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. எப்படி ஸ்ப்ரெட்ன்றது 2 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரைக் என்னன்னு பார்க்கணும். அதில் ஸ்ட்ரைக்கோட டிஃப்ரென்ஸு நெட் ப்ரீமியம் ரிசீவ்டு பெய்டு, அதை கழிச்சிங்கன்னா என்ன அமௌண்ட் வருதோ அதையும் இன்ட்டு லாட் சைஸ் தான் உங்களோட ப்ராஃபிட். நான் டைம் படிக்கும் போது உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்ப்ரெட்டுக்கு எப்படி ப்ராஃபிட் வருதுன்னு நான் உங்களுக்கு பார்த்துருவேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் சென்சிபிள் அந்த மாதிரி ஏதாவது இதை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிலேயே வந்து உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும் எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்னு. ஸோ இது மேட்ரு. பட் இன்னைக்கு எப்படி நம்ம ட்ரேட் எடுக்க முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். மார்க்கெட் ஓப்பன் ஆனது சென்ட்ரல் பாயிண்டில், ரெசிஸ்டன்ஸ்லேயும் இல்லை, சப்போர்ட்லேயும் இல்லை, சென்ட்ரல் டாப்பில். ஸோ நாம் வந்து ஓகே மார்க்கெட் வந்து டவுன் சைடில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு திரும்பி இங்கேயே இறங்குது. ஏன்னா இந்த செல்லர் வின் பண்ணிட்டான், ரீடெஸ்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு இதை டார்கெட்டை வைக்கிறது ஒரு மெத்தடு. சரி, நான் அந்த ரிஸ்கில் எடுக்க மாட்டேன், மார்க்கெட் இப்படின்னா போகலாம், திருப்பி இந்த கேப்பை ஃபில் பண்ண போகலாம் அப்படின்றவங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணி மார்க்கெட் இங்கே வந்து சஸ்டெயின் ஆச்சு. ஆனால் பிரேக் அவுட்டும் கொடுக்கல, ஏன்னா பிரேக் அவுட் கொடுத்து திருப்பி மேலே போகல, சும்மா இது கொஞ்சம் போச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது, இதுக்கு போச்சு. பட் இங்கேயும் நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியாது, ஏன்னா இந்த சைடு வருமா இந்த சைடு வருமானு தெரியாது. எகெயின் இந்த இடத்துல தான் நம்ம ட்ரேடு 12-20 தான் ட்ரேடு. ஸோ இங்கேயாவது உடச்சி மேலே போயிட்டு அதுக்கு மேலே போக முடியாமல் திருப்பி இங்கே வந்து திருப்பி இங்கே ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனில் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா இந்த 12-25 கேண்டில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் தைரியமாக டார்கெட் ஆக்சுவலாக இதையே வைக்கலாம், நெக்ஸ்ட் டார்கெட் வைக்கலாம். அவ்வளோ தூரம் இல்லை, மணி 12 இதாகிடுது அப்படின்னாலும் சாலிடாக ஒரு 10-20 பாயிண்ட் தைரியமாக நீங்கள் ட்ரைனிங் போயிட்டு ரிவர்ஸ் ஆகும்போது வெளில வந்துருக்கலாம். கண்டிப்பாக ஒரு 20 பாயிண்ட் கன்ஃபார்மாக வந்துருக்கலாம். இதான் இன்னைக்கு ட்ரேடு. எப்பவுமே இந்த மாதிரி பார்த்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், செல்லான் ரிஸ்க் கான்செப்ட் தான் ஒர்க் பண்ணணும்னு, பையான் டிப்ஸ் ஒர்க் பண்ணக்கூடாது. ஸோ இன்னைக்கு வந்து ட்ரேட் வந்து இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இனி சிச்சுவேஷன்ஸ். இப்போ மற்றதெல்லாம் பார்த்துட்டு நாளைக்கு எப்படின்றத பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஆக்சுவலாக நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுத்துல எது அதிகமாக வந்துருக்குன்னா நிஃப்டி தான் அதிகமாக வந்துருக்கு. இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 54,079 எவ்வளோ பாயிண்ட் வந்திருக்கு. ஆக்சுவலாக செப்டம்பர் 25 ரேஞ்சுக்கு வந்துருக்கு பேங்க் நிஃப்டி. ஆல்மோஸ்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கணுன்னா, பீக்லேருந்து
பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 13% வந்திருக்கு பீக்லேருந்து. நிஃப்டி எவ்வளோன்றதை பார்ப்போம். அடுத்தது இன்னைக்கு வந்து கோல்டும் கீழே இறங்கியிருக்கு. அண்டு சில்வர் கீழே இறங்கியிருக்கு. மிட் கேப்பு ஸ்மால் கேப்பு எல்லாமே அடிதான். அது ஒன்றும் நம்ம பார்க்கணும் சொல்லணும் அவசியம் இல்லை. மெயினாக நீங்கள் பிக்ஸ் ஏறி இருக்கு, அதுதான் மெயின். பிக்ஸு ஆஸ் யூஷுவல் திருப்பி 5% ஏறி இருக்கு. அது நல்லாமே. டாலர் வந்து 92.45 டாலர் பாருங்க ஏறிட்டே போயிட்டு இருக்கு. இது நமக்கு வந்து ரிப்பி வேறு டிவைட் ஆனாலும் அதுவும் நமக்கு ஒரு ட்ராபேக்ஸ். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நிஃப்டி உயரத்துக்கு காரணம் நிறைய இருக்கு. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், ருப்பி டிவேல்யூஷன் ஆகுது, க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏறுறது, எஃப்ஐ செல்லிங், இதெல்லாமே போதும் உங்களுக்கு வந்து. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா 95, நேற்றுக்கு 85 பார்த்தோம். ஸோ இது 70க்கு கீழே வந்தால் தான் மார்க்கெட்டு உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்கும். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து நம்ம செல் அண்ட் ட்ரேஸ் கான்செப்ட் தான் ஒர்க் பண்ணணும். ஓஏ பார்க்க வரைக்கும் ஓஏ நேற்றுக்கு நம்ம என்ன சொன்னோம், 23,500 உடைக்காதுன்னு நினச்சிருந்தோம். 23,500 உடைக்காதுன்னு நினச்சிருந்தோம். ஆனால் மார்க்கெட் உடச்சிச்சு. இப்போ உடச்சி 23,000 வந்து நிற்குது. இதுவும் உடையிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஓஏ பேஸ் பண்ணி அதெல்லாம் இப்போ சிட்டிக்கு நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா ஃபண்டமெண்டல் பேஸ் பண்ணி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வாரை பேஸ் பண்ணி மார்க்கெட் நடக்கிறதுனால இந்த ஓஏல நம்ம பெருசாக பார்த்து தைரியமாக ட்ரேட் எடுக்க முடியாது. ஸோ மண்டே எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த 1 வீக்கில் இந்த வாரம் ஆரம்பிச்சப்பறம் நிஃப்டி எப்படி ஆயிருக்கு அப்படின்றத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பீக்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எடுத்துப்போமே. இங்கேருந்து எடுத்தீங்கனாலே கிட்டத்தட்ட 11% நிஃப்டி ஆகிருக்கு. இன்னும் பீக்லேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் அதிகமாகவே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு டே வைஸில் பார்க்கும்போது மார்க்கெட் கீழே போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு புல் பேக் அடிச்சு, திருப்பி ஒரு புல் பேக் அடிச்சு, இங்கே புல் பேக்கே இல்லாமல் போயிட்டு இருக்கு. ப்ராப்ளம் இன்றைக்கே எனக்கு புல் பேக் எதிர்பார்த்தேன்னா, பட் பிகாஸ் ஆஃப் ஃப்ரைடே வரலை. ஸோ கண்டிப்பாக மண்டே வந்து ஒரு புல் பேக் இருக்கிறதுக்கு, ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துன்னா உங்களுக்கு ஓவர் சொல்லிட்டுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஒரு புல் பேக் இருக்கும், பெருசாலாம் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் 23,151 நம்ம ரெசிஸ்டன்ஸ் போட்டு பார்த்தோன்னா இப்போ மார்க்கெட் எங்கே இருக்குது பாருங்க. ஓகே, மார்க்கெட் இங்கே இருக்குது. ஒரு 23,336 வரையும் வந்துட்டு, இல்லை 23,300 இம்பார்ட்டன்ட் லெவல் இது வரையும் வந்துட்டு அதுக்கப்புறம் கீழே விழலாம். அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம எதிர்பார்க்க முடியாது. அன்லஸ் நமக்கு இந்த வார் சீஸ்ஃபயர் ஆகணும், இல்லை நமக்கு இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் கண்ட்ரோல் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நிறைய மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவாக நடந்தாதான் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுச்சு. இப்போ வந்தாலும் மேலே வந்தாலும் ஒரு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் வந்தாலும் அது ஒரு டெம்பரரி சினாரி தான். அதை வச்சு நம்ம மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டு முடிவு பண்ண முடியாது. ஸோ நாளைக்கு மண்டே ஒரு சின்ன புல் பேக்கு அப் டு 23,300 ஒரு 400 பாயிண்ட் மண்டே போயிட்டு டியூஸ்டே மத்தியானம் அங்கேயிருந்து திருப்பி கீழே இறக்குவாங்க. ஸோ கீழே நம்ம டார்கெட் போட்டு போயிருக்கோம் 22,875 22,500 அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் டே வைஸில் பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் கீழே இருக்குது, சப்போர்ட்டே இல்லை. நமக்கு சப்போர்ட் எங்கே இருக்குது? சப்போர்ட்டு ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல சப்போர்ட் 22,185 இன்னொரு 1000 பாயிண்ட் இறங்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ வீக்லி போட்டு பார்த்தாங்கனாலும் அப்படி தான் இருக்குது. இதை பாருங்கள், வீக்லியில் போட்டுருக்கோம். வீக்லிலையும் கிட்டத்தட்ட அங்கே தான். வீக்லியில் இங்கே இருக்கும் 22,887, அடுத்தது 22,373. டே வைஸில் பார்க்கும்போது 22,123. ஸோ மார்க்கெட் வந்து இன்னொரு 1000 பாயிண்ட் கீழே இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணணும். ஸோ மண்டேயை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் எப்படி கேப்பு கண்டிப்பாக ஒரு கேப்பு பார்ப்போம். நம்மளை பொறுத்த வரைக்கும் செல் அண்ட் ரைஸ் கான்செப்ட் தான். பை சைடில் ஏதாவது கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் கிடைச்சாதான் நம்ம தைரியமாக போகலாம். என்ன ப்ரீமியமோட ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு 250 300 இருக்குது ப்ரீமியம். ஸோ 10,000 12,000 வச்சு விளையாட முடியாது. 20,000 25,000 இருந்தால் தான் நம்ம கேம் விளையாட முடியும். இல்லைன்னா ஓடிஎம் ஆப்ஷனில் போகணும். ஓடிஎம் ஆப்ஷனில் போகும்போது நார்மலாக உங்களுக்கு கொடுக்காது. பட் இந்த மாதிரி நேரத்தில் ஓடிஎம் ஆப்ஷனும் நல்லாவே கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2300 ஒரு நிமிஷம் எடுங்க. புட் ஆப்ஷன் பாருங்க. இது வந்து இன்னைக்கு மார்னிங் வந்து கிட்டத்தட்ட 117லேருந்து எங்கே இருந்தது 105லேருந்து 260 வரையும் போயிருக்கு. இது வந்து ஓடிஎம் ஆப்ஷன்.
23,100 ஆப்ஷன் 2300 ஆப்ஷன் மார்க்கெட் ஆனால் அந்த மாதிரியா 100K போல அப்படி இருக்கும்போதே உங்களுக்கு வந்து இப்போ தான் 100 இருக்கு. ஸோ மார்க்கெட் மார்னிங் இருக்கும்போது 23,478 கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் தள்ளி இந்த ஸ்ட்ரைக்கே உங்களுக்கு அவ்வளோ தூரம் கொடுத்துருக்குன்னா பிகாஸ் ஆஃப் ஐவின்றது இம்ப்ளைட் வாரண்டிட்டி அப்படியே ஐயா இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ரீமியம் வட்டி கொடுத்துருக்கு. ஆனால் எந்த விஷயம் வந்தாலும் ஒரு மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவாக நியூஸ் கிடச்சின்னா டக்குன்னு ஐவி க்ரஷ் ஆகிடும், அப்போ உங்களுக்கு லாஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஓடிஎம் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் எடுத்துகிட்டு வெளில வந்துடுமே நம்ம அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் சொல்லலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் எப்போ குளோபலாக ஏதாவது நியூஸ் கிடச்சின்னா அடுத்த செகண்ட் கிராஷ் ஆகிடும், நம்ம இப்போ லாஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வேணால் ஓடிஎம் ஆப்ஷன் விளாடலாம் மிஞ்சி நார்மல் நேரத்தில் ஓடிஎம் ஆப்ஷன் விளையாடக்கூடாது. கண்டிப்பாக ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் தெரியுமா நம்ம ரிஸ்க் எடுக்கலாம் லோ கேபிட்டல் இருக்கிறவங்களுக்கு. ஸோ கேபிட்டல் எல்லாம் இருக்கிறவங்க தைரியமாக அட்டமணிலேயே நம்ம தைரியமாக ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். அடுத்தது எஃப்ஐஐ டேட்டா எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஒரு நிமிஷம் இருக்கு. எஃப்ஐஐ டேட்டா ஆல்ரெடி போயின்னு இருக்குது மார்க்கெட்டில், இருந்தாலும் அதையும் ஒரு ஒன்று பார்த்து. ஸோ கம்ப்ளீட்டாக செல் தான், 5000 6000 கம்ப்ளீட்டாக செல். ஸோ அதில் வந்து ஒன்றும் லாங் ஷார்ட் ரேஷியோ 10.67 எங்கே இருந்தது மார்க்கெட்டு கிட்டத்தட்ட 29.2லேருந்து 10.6. ஸோ லாங் ஷார்ட் ரேஷியோ அதிகமாக அவங்க வந்து மார்க்கெட் கீழே வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுதான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஐ திங்க் கரெக்டாக இருக்கும், ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மண்டே பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.